ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் வே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் தலைப்பு உன்னை நம்பியவரை ஏமாற்றாதே. ஆத்தூர் என்ற ஊரில் கந்தன் என்ற உப்பு வியாபாரி இருந்தான். அவன் தனது வியாபாரத்திற்காக உப்பு மூட்டைகளை சுமந்து செல்ல கழுதை ஒன்றை வளர்த்து வந்தான். அந்த கழுதையை அன்பாகவும் பாசமாகவும் அவன் வளர்த்து வந்தான். அதற்கு எப்பொழுதும் உணவு தேவைப்படும் என்பதற்காகவே கையில் ஒரு வாளியுடன் இருப்பான். அந்த வாளி நிறைய கழுதைக்கு தேவையான உணவுகளையும் வைத்திருப்பான். கந்தன் தினமும் உப்பு மூட்டைகளை பக்கத்து ஊர்களுக்கு எடுத்து சென்று வியாபாரம் செய்து வந்தார். அவரின் வீட்டு அருகே ஆறு ஒன்று இருந்தது. அந்த ஆற்றை கடந்துதான் அடுத்த ஊர்களுக்கு போக முடியும். ஒரு நாள் வழக்கம் போல் வியாபாரத்திற்காக தன் கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றி ஆற்றை கடக்கும் பொழுது எதிர்பாராமல் கழுதையின் கால்கள் தடுமாறி நீரில் வழுக்கி விழுந்துவிட்டன. கழுதையின் மீதிருந்த உப்பு மூட்டைகள் அனைத்தும் ஆற்றில் விழுந்து நனைந்துவிட்டன. இதை சற்றும் எதிர்பார்க்காத கந்தன் முதலில் தன் கழுதையை தூக்கி நிறுத்தினான். பின்னர் நீரில் நனைந்த உப்பு மூட்டைகளை தூக்கினான். அவைகள் அனைத்தும் நீரில் கரைந்து பெரிய மூட்டைகள் சிறிய மூட்டைகளாக மாறின. அந்த சிறிய மூட்டைகளை வைத்து வியாபாரம் செய்ய முடியாது என்பதை அறிந்தான். மிகவும் மனம் வருந்தி வீடு திரும்பினான் கந்தன். அதே நேரம் நனைந்த உப்பு மூட்டைகளை தன் கழுதையின் மீது ஏற்றினான். கழுதையோ உப்பு மூட்டைகளின் எடை குறைந்து இருப்பதை உணர்ந்தது. மறுநாளும் வழக்கம் போல் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு கிளம்பினான் கந்தன். வழக்கம் போல் ஆற்றை கடக்கும் பொழுது அவன் கழுதைக்கு முந்தைய நாள் நடந்தவை நினைவுக்கு வந்தது. உடனே அதே போல் கால்கள் தடுமாறி ஆற்றில் விழுந்து நடித்தது. மீண்டும் உப்பு மூட்டைகளும் தண்ணீரில் விழுந்து நனைந்தது. கந்தனுக்கு ஒன்றும் புரியவில்லை. முந்தைய நாள் போலே இன்றும் ஆகிவிட்டதே என்று மனம் வருந்தினான். நனைந்த உப்பு மூட்டைகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கே வந்து சேர்ந்தான் கந்தன். அப்பொழுது தனது கழுதைக்கு வயதாகிவிட்டது, அதனால்தான் நடக்க முடியாமல் சிரமப்படுகிறது என்று எண்ணினான். ஆனால் இதேபோல் தொடர்ந்து நடந்ததால் கந்தனுக்கு தன் கழுதையின் மீது சந்தேகம் வந்தது. கழுதையின் தந்திரமும் புரிந்தது. தன் கழுதைக்கு சரியான பாடம் கற்பிக்க நினைத்தான் கந்தன். அடுத்த நாள் கழுதையின் மீது உப்பு மூட்டைக்கு பதிலாக பஞ்சு மூட்டைகளை ஏற்றினான். தன் மீது ஏற்றிய மூட்டைகளின் எடை குறைந்து இருப்பதை உணர்ந்தது கழுதை. ஆற்றின் அருகே வந்ததும் அந்த எடையையும் குறைக்க எண்ணியது அந்த கழுதை. எப்பொழுதும் போல் நடிக்க ஆரம்பித்தது. கழுதையின் எண்ணத்தை தெரிந்து கொண்ட கந்தன் நனைந்த பஞ்சு மூட்டைகளை கழுதையின் மீது ஏற்றினான். நனைந்த பஞ்சு மூட்டைகளின் எடையை தாழாமல் கழுதை அங்கேயே அமர்ந்தது. வேறு வழியில்லாமல் அதிகம் எடை கொண்ட பஞ்சு மூட்டைகளை சுமந்து வீடு வந்து சேர்ந்தது கந்தனின் கழுதை. தான் நடித்து ஏமாற்றியதை கந்தன் தெரிந்து கொண்டான் என்று எண்ணி மிகவும் வெட்கமும் வேதனையும் அடைந்தது. இனி நாம் எப்பொழுதும் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று முடிவெடுத்தது. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னவென்றால், யாரையும் எப்பொழுதும் ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றினால் அதற்கு தகுந்த தண்டனையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். குறளும் பொருளும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கிட்ஸ் வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பாய், தேங்க்யூ.